ஹாய் டுடே நம்ம கிளாஸில் பார்த்திங்கன்னா ஆரி கிளாஸோட 11th கிளாஸ் தான். என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா பட்டன் ஹோலோட 3 டைப்ஸ் பார்த்துருப்போம். ஸ்டிச்சஸில் பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் பார்த்துருப்போம், அடுத்து சர்க்கிள் ஸ்டிச்சஸ் பார்த்துருப்போம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேவ்டு டைப்பில் பார்த்துருப்போம். இது என்னென்னு பார்த்திங்கன்னா பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் பற்றி தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்காம இருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கிளாஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்களும் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் டிஸ்பிளேக்கு தெரியல என் வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், வெல்கம் பேக் டு அவர் டிடி குயின் ஃபேஷன் சேனல். டுடே நம்ம கிளாஸில் பார்த்திங்கன்னா பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்பவும் போல் 2 லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஒரு லைனை வந்து பார்த்திங்கன்னா 1, இன்னொரு லைன் 2 அப்படின்னு ஞாபகம் ஃபஸ்ட்டு வச்சுக்கிங்க. கீழ் லைனில் இருக்கிற ஃபஸ்ட்டு இருந்து நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வந்து வெளியே இழுக்கிறோம். இது இழுக்கும்போது நல்லா பார்த்துடுங்க. நான் சில்க் த்ரெட்டில் தான் போட்டது, பர்ஃபெக்டாக வரும். அதனால் சில்க் த்ரெட்டில் போட்டேன். இப்போ செகண்ட் லைன்லேருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு வரும்போது அங்கே வந்து ஸ்டிச்சு ஃபார்ம் ஆகிடும். இருந்தாலும் பக்கத்தால் தான் ஒரு லாக் ஸ்டிச் போடணும். அதில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிச்சுக்கு பேக்கில் போடுவோம். இது பார்த்திங்கன்னா பக்கத்தால் ஒட்டின மாதிரியே ஒரு லாக் ஸ்டிச் போடணும். ஓகேங்களா? மறுபடியும் பார்த்திக்கிங்க, நான் அங்கே ஃபார்ம் ஆகிடுச்சு. பக்கத்தால் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுவிட்டு அப்போ மறுபடியும் அங்கேருந்து கண்டினியூஸாக செகண்ட் லைனில் போய் நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை அப்படியே ஃபர்ஸ்ட் லைனுக்கு வந்து அந்த ஃபார்ம் ஆன ஸ்டிச்சுக்கு பக்கத்தால் ஒரு லாக் ஸ்டிச் போட்டிருக்கேன். நல்லா நோட் பண்ணி பாருங்கள். என் வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு புரியும். புரியலைன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நூல் வந்து இது வந்து 2 லோனாக இருக்கனால ஒரு நூல் வந்து பிடிச்சிக்கும், ஒரு நூல் வந்து வெளியே வந்துடும். அப்படி இருக்கும்போது மறுபடியும் நீட்டில் வெளியே எடுத்துகிட்டு த்ரெட்டை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சில்க் த்ரெட்டில் வந்து இது ஒரு ப்ராப்ளம் தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. ஏன்னா இது வந்து டபுளாக யூஸ் பண்ணுறதுனால அந்த ப்ராப்ளம் இருக்கும். நான் இது வந்து பார்த்திங்கன்னா அயன் நீடில் தான் எடுத்துருக்கிறேன். இதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து துளிப் நீடில் இருக்கிறீங்கன்னா 13 mm, இல்லைன்னா 14 mm எடுத்து பண்ணுங்கள். இப்போ நான் இதில் வந்து அயன் நீடில் சைஸஸ் கிடையாது, நான் அயன் நீடில் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். வந்து பாருங்கள், மறுபடியும் ஃபஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனில் போய் த்ரெட் எடுத்துகிட்டு வந்து கீழே வந்து ஸ்டிச்சஸ் ஃபார்ம் ஆகிடும். இருந்தாலும் அதை ஒட்டி பக்கத்தால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாக் ஸ்டிச் போடணும். இந்த டிசைன் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ப்ளவுஸுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. நம்மளுடைய சுடிதாரோட நெக் டைப்ஸ்க்கு எல்லாமே இந்த ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது யூஸ் பண்ணும்போது இது வந்து அழகாக பெட்டல்ஸ்க்கு, ஃப்ளவர்ஸ்க்கு, ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் வந்து மோஸ்ட்லி நிறைய அதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு டிசைன் பர்ஃபெக்டாக அழகாக இருக்குன்னா இந்த ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ப்ரைடலுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் யூஸ் பண்ணும்போது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் வந்து ஒரு அழகாக கொஞ்சம் பர்ஃபெக்டாக வரும். ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது போட்டு முடிச்சுட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் எல்லாம் இருக்க பார்த்திங்கன்னா அந்த 3 டைப்பையும் வச்சு ஒரு டிசைன் பண்ணுங்க. இன்னொன்று என்ன, இந்த ஃபில்லிங் ஸ்டிச்சஸில் ஒரு ஃப்ளவர் மட்டும் போட்டு எனக்கு குரூப்பில் வந்து சென்ட் பண்ணிடுங்க. இதை பார்க்குற நீங்களும் ஒரு ஃப்ளவர் வந்து போட்டு நீங்களும் பழகி பாருங்கள். அப்புறம் உங்களுக்கும் வந்து ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியாது. ஓகே போட்டுடலாம் தான் உங்களுக்கு தோணும். ஆனால் நீங்கள் வந்து அது போட்டு பார்த்தா தான் ஓகே இது பர்ஃபெக்டாக நமக்கு வருதுன்னு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இதை நான் போட்டு முடிச்சுட்டேன் பாருங்கள். லாஸ்ட்டில் எப்பவும் போல் 2 த்ரெட்டை வச்சு லாஸ்ட்டில் கெனாட் போட்டுடணும். பார்த்தீங்களா எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குதுன்னு. இது நாங்கள் பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச்சு முடிஞ்சிடுச்சு. இதுக்கு ஒரு டிசைன் மட்டும் பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லைங்க, இதோடைய அவுட்டர் லைன்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் போட்டாலும் ஓகே, இல்லை அது பீட்ஸ் வச்சு போட்டாலும் இன்னும் பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குங்க. என் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் மாடலுக்கு தகுந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஓகே, பை, டேக் கேர்.